நானும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எங்கடா கப்பல் சைனாவில் ட்ரை டாக் வருதுன்னு சொல்லி சொன்ன மாதிரி சைனாவுக்கு வந்துட்டோம். அதுவும் சைனாவில் இருக்கிற மிகப்பெரிய மிக நீண்ட நதியினூடாகத்தான் நாங்கள் டோக்குக்கு போக வேண்டியிருக்குது. அந்த நதி எது என்று தெரிஞ்சால் நீங்கள் கொமெண்டில் சொல்லுங்கள். இப்போ மேட்ருக்கு வருவோம். சைனாக்குள்ளே வந்ததுலேருந்தே எங்களுக்கு கப்பல் இன்டர்நெட்டில் கடந்த ஒரு 4 நாட்களாக கப்பல் இன்டர்நெட்டில் என்னோட எங்களோட இன்டர்நெட் ப்ரொவைடர் வந்து ஸ்டாலிங் இணையதள வசதி வந்து சைனாவில் பேன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இணையதளம் இல்லை, டொக்குக்கும் போகல, கடல்லையும் இல்லை, சைனா பார்டருக்குள்ளே இருக்கிறபடியாக எங்களுக்கு இணையதளம் பெற்றுக்கொள்றதுல மிகவும் ஒரு சிக்கலை நோக்கணும். ஒரு 3-4 நாளாக பிறகு எங்களோட கையில் இருந்த எங்களோட நாட்டு சிம் கார்டுகள், அதாவது டயலாக் ஹச் போன்ற சிம் கார்டுகளில் நாங்கள் எங்களோட ரோமிங் வசதியை ஆக்டிவேட் பண்ணி கொண்டதன் மூலமாக இப்போ பாவிச்சு கொண்டிருக்கிறோம். அதுவும் கேபினுக்குள்ளே இருந்தாலும் சிக்னல் வராது. வெளியால் வரணும், வெளியால் வந்து எந்த சைட்டில் ஷோர் இருக்குதோ, அதாவது நிலப்பரப்பு எந்த சைட்டில் இருக்குதோ அதை தேடி பிடிச்சி சிக்னல் வர இடங்களை தேடி பிடிச்சி நின்று கதைக்கணும். கப்பலில் வேலை செய்கிற எங்களோட வாழ்க்கை வந்து சும்மா சாதாரணமான வாழ்க்கை இல்லை. நிறைய அர்ப்பணிப்புகள், தியாகங்கள், விட்டு கொடுப்புகள் எல்லாம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. இப்படி தான் நாங்கள் போகிற நாடுகளில் வந்து இப்படி தான் இணையதளங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறது. ஸோ டொக் சம்மந்தமான இன்னும் நிறைய தகவல்களோடு உங்களை மேலும் சந்திக்கிறேன். நன்றி.